தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடன் இந்த உரையாடலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கு நாம மேரி காண்டோவோட ரொம்ப பிரபலமான புத்தகம் த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் பத்தியும் அவங்களோட கோன்மாரி முறையை பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது சும்மா வீடு கிளீன் பண்றது மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்தும், எது நமக்கு முக்கியம்னு புரிய வைக்கும்னு சொல்றாங்களே, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். கரெக்ட். இதுக்கு ஆதாரம் அவங்களோட புத்தகம், அதுல இருக்கிற கருத்துக்கள் தான். சரி, அப்போ இந்த வாழ்க்கையை மாத்திர ஒழுங்குபடுத்தும் பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் நம்மள பல பேரால வீட்டை நிரந்தரமா ஒழுங்கா வச்சுக்க முடியறதில்ல? கிளீன் பண்றோம், ஆனா கொஞ்ச நாள்ல மறுபடியும் கலைஞ்சிடுது. ஆமா ஆமா, இது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை தான். ஏன் அப்படி ஆகுது? ஒருவேளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்றதாலயா? அது ஒரு முக்கியமான காரணம். மேரி காண்டோ சொல்ற மாதிரி நாம தப்பான அணுகுமுறைகளை பயன்படுத்துறோம். ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இந்த ஷெல்ஃபு நாளைக்கு அந்த டிராயர்னு பண்றது. இது என்னைக்கும் முடியாத வேலை மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துடும். சரி, வேற என்ன தப்பு பண்றோம்? இன்னொன்னு, இடம் வாரியா சுத்தம் பண்றது. பெட்ரூம், கிச்சன்னு. ஆனா ஒரே மாதிரி பொருள், உதாரணத்துக்கு புக்ஸ்ன்னு வைங்களேன், அது வீட்ல பல இடத்துல சிதறி கிடக்கும். அதனால அந்த முறையும் சரியா வராது. ஓ, பொருட்களை எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறமா தேவையில்லாததை தூக்கி போடுறதும் ஒரு பிரச்சனையா? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு பெரிய தப்பு. கோன்மாரி முறையோட முக்கியமான ஐடியாவே என்னன்னா, இந்த ஒழுங்குபடுத்துறத ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி ஒரே தடவையில முழுசா செய்யணும். ஒரே தடவை இல்லையா? ஆமா, அப்படியே மொத்தமா வீட்டை மாத்தும்போது அது நம்ம மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆழமான இம்பாக்ட். அந்த உணர்வு மறுபடியும் குப்பை சேர்றதை தடுக்கும். இது சும்மா பழக்கம் இல்ல, ஒரு மைண்ட் செட் மாற்றம். அப்போ இந்த கோன்மாரி முறையோட பேசிக்ஸ் என்ன? எப்படி வேலை செய்து? இதோட ஃபவுண்டேஷனே 2 முக்கியமான ரூல்ஸ் தான். முதல் ரூல், முதல்ல தேவையில்லாததை முழுசா தூக்கிடணும். எதை வச்சுக்கிறது எதை அனுப்புறதுன்னு முடிவு பண்ண பிறகுதான் மிச்சம் இருக்கிறது எப்படி வைக்கணும்னு யோசிக்கணும். ஆர்டர் ரொம்ப முக்கியம். சரி, தேவையில்லாததுன்னு எதை சொல்றது, எப்படி முடிவு பண்றது? இங்கதான் அந்த ஸ்பார்க் ஜாய் கேள்வி வருது இல்லையா? அதேதான், அதுதான் மையப்புள்ளி. ஒவ்வொரு பொருளையும் உங்க கையால தொட்டு பார்த்து, இது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா, அதாவது ஒருவித பாசிட்டிவ் ஃபீலிங் தருதான்னு உங்களையே கேட்கணும். மனசுல ஒரு சின்ன சிலிர்ப்பு, ஒரு உண்மையான சந்தோஷம் வந்தா அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில பொருட்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா சந்தோஷம் தராது. அது என்ன பண்றது? இது நல்ல கேள்வி. சந்தோஷம்னா வெறும் ஹாப்பினஸ் மட்டும் இல்ல. ஒரு பொருள் அதோட வேலையை கரெக்டா செஞ்சு உங்களுக்கு உதவியா இருக்குன்னா அதுவும் ஒரு திருப்தி தானே. அதுவும் ஒரு வகையில ஜாய் தான். ஆனா எந்த உணர்வையும் தராம சும்மா இடத்த அடைச்சிட்டு இருக்கிற பொருட்களை அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அமுச்சிடணும். இந்த தொடுதல் ரொம்ப முக்கியம்னு கோண்டோ சொல்றாங்க. சும்மா பார்த்தா போதாது, தொடும்போது நம்ம உடம்பு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு உணர முடியும். நம்ம உள்ளுணர்வோட பேசுற மாதிரி இல்லாம வகை வாரியா பண்ணணும்னு சொன்னீங்களே, ரொம்ப முக்கியம். இதுதான் கோன்மாரியோட ஸ்பெஷாலிட்டி. உதாரணமா துணிகளை எடுத்துக்கிட்டா, உங்க வீட்ல எங்கெல்லாம் துணி இருக்கோ, கபோர்ட், கட்டிலுக்கு அடியில, லாண்ட்ரி பாஸ்கெட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல தரையில குவிக்கணும். எல்லாத்தையுமா? எதுக்கு அப்படி? அப்பதான் உங்ககிட்ட எவ்வளோ துணி இருக்குன்னு ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரியும். அப்புறம் ஒவ்வொன்னா எடுத்து அந்த சந்தோஷம் தருதா டெஸ்ட் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு வரிசை இருக்கா? எதை முதல்ல செய்யணும்? ஆமா, அந்த வரிசை ரொம்ப முக்கியம். அதை மாத்தி பண்ணக்கூடாது. கோண்டோ சொல்ற வரிசை: 1 துணிகள், க்ளோத்ஸ்; 2 புத்தகங்கள், புக்ஸ்; 3 காகிதங்கள், பேப்பர்ஸ்; 4 சின்ன சின்ன பொருட்கள், கொமோனோ, மிஸ்லேனியஸ்; 5 ஞாபகார்த்த பொருட்கள், சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ். ஓ, இந்த வரிசைக்கு என்ன காரணம்? சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ் ஏன் கடைசில வருது? நல்ல கேள்வி. இது ஈஸியான விஷயத்துல ஆரம்பிச்சு கஷ்டமானதை நோக்கி போற மாதிரி. துணிகள்ல முடிவெடுக்கிறது கொஞ்சம் சுலபம். ஆனா போட்டோ, லெட்டர்ஸ் மாதிரி ஞாபகார்த்த பொருட்கள் ரொம்ப எமோஷனல், டஃப். ஸோ துணி, புத்தகம்னு ஒவ்வொன்றா முடிவெடுத்து பழகும்போது எது நமக்கு சந்தோஷம் தருதுன்னு புரிஞ்சுக்கிற அந்த திறன், அந்த டிசிஷன் மசில் ஸ்ட்ராங் ஆகும். அதனால கடைசியா சென்டிமெண்டல் ஐட்டம்ஸை டீல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தயாரா இருப்போம். முதலியே கஷ்டமானது எடுத்தா அங்கேயே ஸ்டக் ஆயிட வாய்ப்பு அதிகம். இது ஒரு மென்டல் ட்ரைனிங் மாதிரி இருக்கு. சரி, இதுல குடும்ப உறுப்பினர்களோட ரோல் என்ன? நிறைய வீட்ல இது பிரச்சனையாகுமே. நாம தூக்கி போடுறத அவங்க எடுப்பாங்க, இல்ல கமெண்ட் பண்ணுவாங்க. இதுல கோண்டோவோட பார்வை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீங்க தூக்கி போடுற பொருட்களை உங்க குடும்பத்தினர் பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. இது தேவையில்லாத கில்ட் ஃபீலிங்கையோ இல்ல அவங்க அதை எடுத்து வச்சுக்கிறதையோ தடுக்கும். அப்படியா? ஆமா,
இந்த உழுந்து ஒழுப்படுத்துங்கிறது உங்களுக்கும் உங்க பொருட்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். அது உங்களுடைய பயணம். அதே மாதிரி நமக்கு தேவையில்லாதத மத்தவங்க மேல திணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா. இது உனக்கு யூஸ் ஆகும்னு நாமளா முடிவு பண்ணி அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ கொடுக்கறது சரியில்ல. அவங்களுக்கு உண்மையிலே அது தேவையா, சந்தோஷம் தருமான்னு கேட்டு அவங்க ஓகே சொன்னா மட்டும் கொடுக்கணும். இல்லனா அது அவங்க இடத்துல நம்ம குப்பையை கொட்டுற மாதிரி. சரி, இப்போ கேட்டகரி வைஸா சில டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல துணிகள். அதுல என்ன முக்கியமா கவனிக்கணும்? துணிகள்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, பழைய வெளிய போட முடியாத ட்ரெஸ்ஸை வீட்ல போடுற நைட்டியா இல்ல லவுஞ்ச் வேரா மாத்த வேண்டான்னு சொல்றாங்க. வீட்ல இருக்கிற நேரமும் முக்கியம். நமக்கு பிடிச்ச நல்ல உடைகளையே போடணும். அது நம்மள நாம மதிக்கிற மாதிரி. அந்த மடிக்கிற முறை பத்தி நிறைய பேசுறாங்களே, வெர்டிகல் ஃபோல்டிங். ஆமா, அது கோன்மாரியோட ஒரு அடையாளம் மாதிரி. துணிகளை ஒன்னு மேல ஒன்னு அடுக்காம சின்ன செவ்வகமா மடிச்சு டிராயர்லயோ பாக்ஸ்லயோ நிக்க வைக்கணும். இதனால என்ன யூஸ்? எல்லா துணியையும் ஒரே பார்வையில பார்க்கலாம். ஒன்னு எடுக்கும்போது மத்தது கலையாது, இடமும் மிச்சமாகும். சாக்ஸ் கூட உருட்டி வைக்காம மடிச்சு நிக்க வைக்க சொல்றாங்க. அதுங்க ரெஸ்ட் எடுக்கணுமா? ஹேங்கர்ல மாற்றுறதுல கூட ஒரு வரிசையை நாய்க்கிக்கமா சொல்றாங்களே. ஆமா, வெயிட்டான டார்க் கலர் துணியை எழுத பக்கமும் லைட் கலர் துணியை வலது பக்கமும் மாட்ட சொல்றாங்க. இது பார்க்க ஒரு மாதிரி மேல போற ரைசிங் உணர்வையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் தருமா. ஆஃப் சீசன் துணியை தனியா பெட்டியில போட வேண்டாம், கப்போர்ட்லயே ஓரமா வைக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது புக்ஸ். இது நிறைய புக் லவர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. உண்மைதான். புக்ஸுக்கும் அதே ரூல் தான். எல்லாத்தையும் ஷெல்ஃப்ல இருந்து இறக்கி தரையில வைங்க. ஒவ்வொன்னா தொட்டு பாருங்க. படிக்கிற ஆசைய தூண்டுதா, தொட்டா சந்தோஷம் தருதான்னு கேளுங்க. முக்கியமா அந்த நேரம் படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. எப்பவாச்சும் படிப்பேன்னு வருஷக்கணக்கா வச்சிருக்கிற புக்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க? கோண்டோவோட கருத்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். எப்பவாச்சுன்னா பெரும்பாலும் எப்பவுமே இல்ல. சம்டைம் மீன்ஸ் நெவர். அந்த புக்ஸ் உங்ககிட்ட இவ்ளோ காலம் இருந்ததே, அது உங்களுக்கு இப்ப தேவையில்லைன்னு கத்துக் கொடுக்கறதுக்கு தான் சொல்றாங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு அனுப்பிடுங்க. அடா, இது படிச்ச புக்ஸுக்கும் பொருந்தும். அதோட நோக்கம் முடிஞ்சிடுச்சா, இல்ல இனிமே நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு நேர்மையா கேட்கணும். அடுத்து பேப்பர்ஸ். இதோ இன்னும் பெரிய சவால் மாதிரி தெரியுதே. பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கோண்டோவோட ரூல் ரொம்ப ஸ்ட்ராங். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எல்லாத்தையுமா? எப்படி முடியும்? கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான எக்ஸெப்ஷன்ஸ் தான். இப்போ கவனிக்க வேண்டியது பில்ஸ் மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு தேவைப்படுறது, அக்ரிமெண்ட்ஸ், வாரண்டி. நிரந்தரமா வேண்டியது பர்த் சர்டிஃபிகேட். மற்றபடி பழைய ஸ்டேட்மெண்ட், பழைய மேனுவல்ஸ், ஆன்லைன்ல கிடைக்குமே, தேவையில்லாத ரசீதுகள், யூஸ் பண்ணின நோட்புக்ஸ், இதெல்லாமே பெரும்பாலும் குப்பைக்கு தான். இதை எப்படி ஆர்கனைஸ் பண்றது? ரொம்ப சிம்பிளா 3 கேட்டகரி போதுங்கிறாங்க. 1, கவனிக்க வேண்டியவை, பெண்டிங், இது எப்பவும் காலியா இருக்கணும். 2, வெச்சுக்க வேண்டியவை, அரிசா யூஸ் பண்றது ஒரே ஃபோல்டர் போதும். 3, வெச்சுக்க வேண்டியவை, அடிக்கடி யூஸ் பண்றது. காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் வேணாம். இப்போ கொமோனோ, அதாவது சின்ன சின்ன பொருட்கள், இதுல என்னெல்லாம் வரும்? இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கே. ஆமா, இதுல கிச்சன் ஐட்டம்ஸ், பாத்ரூம் ஐட்டம்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ்னு ஏகப்பட்டது வரும். இங்கே சில முக்கிய பாயிண்ட்ஸ். கிஃப்டோட பர்பஸ் அதை வாங்கும்போது முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு சந்தோஷம் தரலனா தேங்க்ஸ் சொல்லிட்டு நீக்கிடலாம். கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். காஸ்மெட்டிக் சாம்பிள்ஸ் டிராவல்க்குன்னு சேர்க்காதீங்க. உடனே யூஸ் பண்ணுங்க, இல்ல தூக்கி போடுங்க. எலக்ட்ரானிக் பொருட்களோட காலி பாக்ஸ், என்னன்னே தெரியாத கேபிள்ஸ். பாக்ஸ் தேவையில்ல, இடத்த அடைக்கும். தெரியாத கேபிள்ஸும் அவ்வளோதான். உடஞ்ச பொருட்களை உடனே சரி பண்ணுங்க, இல்ல தூக்கி போடுங்க. யூஸ் பண்ணாத எக்ஸசைஸ் கருவிகள், அதோட வேலை உங்களை வாங்கும்போது சந்தோஷப்படுத்தினதோட முடிஞ்சது. ஃப்ரீயா கிடைச்ச பொருட்கள், அது நிஜமாவே தேவையா, சந்தோஷம் தருதான்னு பாருங்க. சில்லறை காசை அங்கங்க போடாம உடனே பர்ஸுக்கு மாத்துங்க. உண்டியல்ல பொட்டி வைக்க வேண்டான்னு சொல்றாங்க. ஃபைனலா கஷ்டமான கேட்டகரி, ஞாபகார்த்த பொருட்கள், போட்டோஸ். ஆமா, இத கடைசியா பண்றது தான் நல்லது. அதுக்குள்ள நம்ம சந்தோஷ மீட்டர் நல்ல டியூனா இருக்கும். இங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நிகழ்காலம்தான் முக்கியம், கடந்த காலம் இல்ல. உண்மையான நினைவுகள் மனசுல இருக்கு, பொருள்ல இல்ல. அதை தூக்கி போட்டாலும் நினைவுகள் அழியாது. உங்க பொருட்களை பேரண்ட்ஸ் வீட்ல கொண்டு போய் குவிக்காதீங்க. போட்டோஸை எப்படி ஹேண்டில் பண்றது? அது ரொம்ப எமோஷனலா இருக்குமே. எல்லா போட்டோவையும் ஆல்பம்லேருந்து வெளியே எடுக்கணும். ஒவ்வொன்னா பார்த்து நிஜமாவே மனசை தொடுற படத்தை மட்டும் செலக்ட் பண்ணணும். தேவையில்லாத லேண்ட்ஸ்கேப், யாருன்னே தெரியாதவங்க படம், இதெல்லாம் நீக்கிடலாம். இதுவும் இப்ப செய்ய வேண்டிய வேலை தான். எதிர்காலத்துக்கு தள்ளி போட வேண்டாம். ஆக தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டோம். இப்போ எப்படி ஸ்டோர் பண்றது? நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கணுமா? அதுதான் இங்க ட்விஸ்ட்.
கோண்டோ சொல்றது, நீங்க சரியா தேவையில்லாதது நீக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஏற்கவே போதுமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும் தான். புதுசா கண்டெய்னர்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் பெரும்பாலும் வராது. வீட்ல இருக்கிற காலி ஷூ பாக்ஸ் கூட சூப்பரான ஸ்டோரேஜ் சொல்யூஷனா மாறும். சாக்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், பாத்ரூம் பொருள்ல பலதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜோட முக்கியமான ரூல்ஸ் என்ன? 2 முக்கியமான ரூல்ஸ். 1, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிரந்தரமான இடம் இருக்கணும். பொருளை எடுத்தா திரும்ப அதே இடத்துக்கு போகணும். இடம் இல்லைன்னா மறுபடியும் குப்பை சேர ஆரம்பிச்சிடும். 2வது, ஒரே மாதிரி பொருட்களை ஒரே இடத்துல வைக்கணும். சிதற விடக்கூடாது. இங்கேயும் அந்த வெர்டிகல் ஸ்டோரேஜ் சொல்றாங்களா? ஆமா, முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை ஒன்னு மேல ஒன்னு அடுக்காம செங்குத்தா நிக்க வைக்கணும். இது துணிக்கு மட்டும் இல்ல, புக்ஸ், ஃபைல்ஸ், சில சமயம் கிச்சன் ஐட்டம்ஸ் கூட ஒர்க் ஆகும். எடுக்கிறது ஈஸி, பார்க்கவும் நீட்டா இருக்கும். ஹேண்ட்பேக் மாதிரி பைகளை எப்படி வைக்கிறது? டெய்லி யூஸ் பண்ற பேக்கை என்ன பண்ணணும்? ஒரே மாதிரி பைகளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு ஹேண்டில் வெளியே தெரியற மாதிரி வைக்கலாம். ரொம்ப முக்கியமா, டெய்லி யூஸ் பண்ற பேக்கை வீட்டுக்கு வந்ததும் முழுசா காலி பண்ணணும். அதுல இருக்கிற பொருளுக்கு தனித்தனி இடம் இருக்கணும். இது பேக்குக்கு ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி, பொருளும் தொலைஞ்சு போகாது, அடுத்த நாள் கிளம்புறப்ப ஈஸியா இருக்கும். பாத்ரூம், கிச்சன் சிங்க் ஏரியால நீட்டா வைக்க டிப்ஸ் இருக்கா? யூஸ் பண்ணிட்டு தொடச்சு கப்போர்ட்ல வைக்கலாம். இது அழுக்கு சேர்றத தடுக்கும். கிச்சன் சிங்க் பக்கத்துல ஸ்பாஞ்சு, சோப்பை வைக்காம காய வச்சு அதுக்குன்னு இருக்கிற இடத்துல வைக்கலாம். சமையல் எண்ணெய், மசாலா டப்பாவை அழுப்புக்கு பக்கத்துல வைக்காம கப்போர்ட்ல வைக்கணும். இன்னொன்னு, டப்பா, பாட்டில் மேல இருக்கிற தேவையில்லாத லேபிள், விளம்பர எழுத்துக்களை நீக்கிட்டா பார்க்க அமைதியா இருக்கும்னு சொல்றாங்க. இத தகவல் இரைச்சலை குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. இவ்வளவும் செஞ்ச பிறகு இதோட உண்மையான மேஜிக் என்ன? சும்மா வீடு அழகா இருக்கிறது மட்டும் தானா? கண்டிப்பா இல்ல. அதுதான் புக்கோட டைட்டிலே சொல்லுது, த லைஃப் சேஞ்சிங் மேஜிக். இது வெறும் வெளிய சுத்தமாகிறது இல்ல, இது ஒரு ஆழமான உள் சுத்தமாகிற பயணம். இந்த முழு ப்ராசஸ், ஒவ்வொரு பொருளையும் தொட்டு இது எனக்கு சந்தோஷம் தருதான்னு கேட்கறது, உண்மையிலே உங்க கூட நீங்களே பேசிக்கிற ஒரு உரையாடல். இது எப்படி வாழ்க்கைய மாத்துது? புக்ல ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? நிறைய. பலர் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் அவங்களோட உண்மையான பேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சதா, புது பிசினஸ் ஆரம்பிச்சதா, இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா சொல்றாங்க. ஏன்னா எது முக்கியம், எது தேவையில்லைன்னு தொடர்ந்து முடிவெடுக்கும் போது உங்களோட வேல்யூஸ் என்னன்னு தெளிவா தெரியுது. உங்க டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அதிகமாகுது, தன்னம்பிக்கை வளருது. கடந்த கால பொருளுக்கு பை சொல்றப்போ கடந்த காலத்தோட சமாதானமாகவும் இது ஹெல்ப் பண்ணுது. பொருட்களை மதிக்கிறத பத்தியும் சொல்றாங்க இல்ல? ரொம்ப முக்கியமா, உங்க பொருட்களை நன்றியோட நடத்தும்போது அதுவும் உங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணணும்னு அவங்க நம்புறாங்க. பொருட்களை மெயின்டைன் பண்றது, அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கறது எல்லாமே இதுல அடங்கும். இது ஒரு மெடிடேஷன் மாதிரி அமைதியான மனநிலையில தனியா செய்யணும். இதோட ஃபைனல் கோல் என்ன? எப்ப இந்த கிளீனிங் வேலை முடியும்? நீங்க உங்க பொருட்களோட சரியான அளவை அடையும் போது இது முடிஞ்சிடும். அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு சந்தோஷத்தையோ இல்ல ஏதோ ஒரு வகையில திருப்தியையோ தரும். அந்த நிலைமை வந்த பிறகு தேவையில்லாதது தானா உங்க வாழ்க்கையில சேராது. நீங்க வாங்குறதுலயும் ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஆக இந்த கோன்மாரி முறைங்கிறது வெறும் வீடு கிளீனிங் தாண்டி நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம ப்ரையாரிட்டிஸ், நாம யாருங்கிற புரிதல் வரைக்கும் போற ஒரு பவர்ஃபுல்லான டூல். நமக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தர்றதை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து நடத்தினா வாழ்க்கையில பெரிய பாசிட்டிவ் மாற்றங்கள் வருங்கிறது தான் இதோட சாராம்சம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒரு தடவை பண்ற பெரிய வேலை, ஆனா அதோட இம்பாக்ட் லைஃப் லாங் இருக்கும். இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன யோசனை. நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் உங்க கப்போர்டையோ இல்ல டேபிளையோ ஒரு நிமிஷம் பாருங்க. அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொருள், அது பழையதா இருக்கலாம், யூஸ் பண்ணாததா இருக்கலாம், நீங்க ரொம்ப நாளா மறந்து போன ஒரு கனவையோ ஒரு லட்சியத்தையோ இல்ல உங்களை பத்தின ஒரு உண்மையோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துதா? ஒருவேளை அந்த பொருளை நீங்க ட்ரீட் பண்ற விதம் உங்க வாழ்க்கையோட மத்த முக்கியமான விஷயங்களை, உங்க நேரம், உங்க எனர்ஜி, உங்க உறவுகள், நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு காட்டுற ஒரு சிம்பிளா இருக்குமோ? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடல்ல எங்களோட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.